சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்க அமர்ந்திருக்கிற, தொலைக்காட்சியில் பார்க்க அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் மற்றும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக தோத்திரங்களை செலுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ தரிசனத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதோடு கொடுக்கிறதோடும் நின்று விடாமல் இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருப்போம். தெரிந்து கொண்டு ஜெபிக்க தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டேன். காலங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படிலாம் சம்பாஷணைகள் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தொலைக்காட்சி ஊழியங்கள், சபைகள் எல்லாமே நிறைய பெருகிட்டு வந்தாலும் இந்த ரொட்டீன் லைஃப்பை போல் போய்கிட்டு இருக்கிறது தான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படிக்கின்ற நாம், சபைகளிலே ஆராதனை கலந்து கொள்கிற நாம் இன்னும் சில காரியங்களை அவர் சொல்லத்தான், அவர் செய்யத்தான் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே கூடும் என்பதை மறந்து விடுகிறோம். அதைத்தான் மீண்டும் கட்டளை பெற்றவனாக இன்றைக்கு கட்டளை என்கிறதான தலைப்பில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் ஏவினார். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த சங்கீதம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு அருமையான சங்கீதம். ஆனால் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை தாவீது சொல்கிறதை பார்க்க முடியும். வாசிங்க சங்கீதம் 33:9வது வசனத்தை. அவர் சொல்ல ஆகும். யாருங்க அந்த அவர்? இயேசு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். நான் இப்படி யோசிச்சு பார்ப்பேன், இந்த ஊழியத்தை நானா ஏதோ யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒரு பேர் சால்வேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைச்சிருந்தேன்னா, எல்லா பேரும் சொன்னது மாதிரி 6 மாசமோ 1 வருஷமோ, நம்ம ஊரில் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்படி தானேயா? வயசாகி போச்சு தம்பி, திருப்பியாப்பா அப்படிங்கிறீங்களா? சந்தோஷம். வயசாயிடுச்சுன்னு வேற சொல்லக்கூடாது, அது வேற பெரிய பிரச்சனை. ஆனால் இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ஊழியம் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், நிற்குது, நடக்குது, நீங்கள் நடத்துறீங்க, அப்படிதான் சொல்லணும். இந்த நாட்களில் கூட புதிய சட்டங்கள்லாம் நிறைய வரப்போகுது. வந்தவுடனே சட்டத்தை போட்டுட்டாங்கன்னா இந்த சட்டங்களை 5 வருஷத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு பேர் தானே கட்டளை. சட்டங்களுக்கு பேர் தான் கட்டளை. ஒரு சாதாரணமான மனுஷன் போட்ட காரியத்தை நம்ம ரொம்ப பெருசாக பேசுகிறோம். நீ 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஐயா, 5 வருஷத்துக்கு இவங்க தான் ஐயா, 5 வருஷத்துக்கு இது தான் ஐயா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் கட்டளைகளை நாம் எந்த அளவுக்கு அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் நினைக்கிறோம், நம்புகிறோம், மதிக்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், இந்த 2 கண்ணும் தெரியாத என்ன, என்னோட கூட பிறந்தவங்களும் சரி, என்னோட பணியாற்றுகிறவர்களும் சரி, ஊழியத்திற்கு அவ்வப்பொழுது வந்து போகிறவர்களும் சரி, எந்த அளவுக்கு மிஸ் பண்ண முடியுமோ, மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், அவர் சொல்ல ஆகும் என்றால், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்பினால் இந்த ஊழியம் நடக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு கேள்வி இருக்கும், ஒண்ணுமே நடக்கலையே பிரதர், ஒண்ணுமே நடக்கலையே பிரதர், ஒண்ணுமே நடக்கலையே பிரதர். நிச்சயமா சொல்றேன் பிரதர், அவர் சொன்னா அவர் கட்டளைகளை யாராலுமே மாற்ற முடியாது. முதல்ல கட்டளை
என்பது யார் போட்டா அப்படின்னு பார்த்தா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் குடிமதிப்பு அங்கே கொஞ்சம் வாசிருங்க அந்த வசனத்தை, முதல் வசனத்தை கூட. நான் முதல் வசனம் தானே, லூக்கா 2:1 வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்த கட்டளை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பின்பற்றிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல கூட இப்போ சென்சஸ் வரப்போகுதா இல்லையா? ஆமா. எல்லாம் நம்ம ஆளுக போட்ட அடிக்கோடு தான். உண்மையாவே நான் யோசிச்சு பார்ப்பேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இந்த அரசியல் அமைப்புகளுக்கும் கூட இதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறத படிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா கிரேட் கட்டளை. இன்னைக்கு நம்ம அதிகமான காரியங்களை எதையோ ஃபாலோ பண்ற நம்ம எத்தனை பேர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தாவீது 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, கொஞ்சம் லேசா வாசிங்களேன், எடுத்துட்டு போங்க அந்த அதிகாரத்துக்கு. நல்லா இருக்கும் பாருங்களேன். 33:8 கொஞ்சம் லேசா வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்களேன். அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு வாசிங்க. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஆமென். அஞ்சி இருப்பதாக அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஏயா அவர் சொல்ல ஆகும். ஆமென். அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை கட்டளையிட்டாருங்க, ஜலமெல்லாம் பிரிய கடவுது, புல் பூண்டெல்லாம் முளைக்க கடவுது. அதுக்கப்புறம் அதே ஆதியாகமத்தில் 7ஆவது அதிகாரத்தில் 4:5 என்ன நடக்குது? நோவா இடத்துல என்ன சொன்னாரு? இந்த ஜலத்தை நான் அழிக்க கட்டளையிட்டு இருக்கிறேன், மிருக ஜீவன் முதல் கொண்டு எல்லாவற்றையும் அழிக்க கட்டளையிட்டு. இதெல்லாம் பெருசா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தெரியுது சார், தெரியுது மேடம், தெரியுது சிஸ்டர், தெரியுது தம்பி, தெரியுது பிரதர். வாழ்க்கையில எதையுமே ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவரையும் நம்புறோம், எல்லாரையும் நம்புறோம், நம்முடைய சுய முயற்சிகளையும் பயன்படுத்துறோம். ஆனா நான் சொல்வேன், ஒவ்வொரு காரியமும் இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு காரியமும் அவர் கட்டளையிட நிற்கிறது, அவர் சொல்ல ஆகிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் மனுஷனுக்கு மட்டுமா அப்படின்னா காக்கைக்கு கட்டளை விட்டுருக்கிறார். எப்பா இவ்வளோ கிரேட். வாசிங்களேன், அழகா இருக்கும் பாருங்களேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும். தெரிஞ்ச காரியம்தான், ஆனா அந்த கட்டளை கொடுக்கிறவரை நாம் ஆழமா விசுவாசித்து அவன் எப்படி எந்த மாறுத்தரமும் இல்லாம எழும்பி போனாங்களோ அது மாதிரி நம்மளால நிக்க முடியல. அதனால நம்ம வாழ்க்கையில நிக்க முடியாம இன்னைக்கு அழுகையும் கூக்குரலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. வாசிங்க 5ஆம் வசனத்தை. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் ஆமென் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஆமென். பாத்தீங்களா, 4ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க, தெரியும். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே நான் உங்களுக்கு போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமென். நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? உலக நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காரு, உலக சூழல் தெரியாம பேசிட்டு இருக்காரு. பணத்தை கொடுத்தாலே சோறு கிடைக்கல, ஏதோ கட்டளையா காக்காவான். ஆனா நான் சொல்றேன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கலாத்தியர்ல இன்னும் 3ஆவது அதிகாரத்தில் வாசிச்சு பார்க்கிறோம், மனிதன் போட்ட எழுதி கொடுத்த சில விஷயங்களையே பேப்பர்ல எழுதிட்டான்னா மாற்ற முடியாதான், போட்டிருக்கு, எடுக்க வேண்டாம். அப்ப தேவன் ஒருவர் தான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவர், உண்மையுள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்பும் போது இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர், காக்கையை கொண்டு எலியாவை போஷித்த ஆண்டவர், நீங்க நினைக்கும் போது போஷிக்க மாட்டாரா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், வாரம் இவரை பத்தியே பெருமை அடிச்சுக்கிறாருங்க.
அப்படிதானங்க? வாரம் இவரே பத்தி இவர் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிறாருங்க. சொல்லணும். அதுக்காகவே நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அதற்காகவே நான் என்ன செய்திருக்கிறேன்? கட்டளை பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் குஷ்டரோகியை பார்த்து சுகமாவாயின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு போய் இப்போதைக்கு சொல்லாதன்னு சொன்னா கூட அவர் நீட்டா செய்யக்கூடிய தேவன். ஆனாலும் ஆசாரியன்ட்ட போய் என்ன செஞ்சிரு காமி, அவன் சொல்லிடுவான் எல்லாருக்கும். அப்படித்தானே போட்டிருக்காங்க, படிக்கும்போது படிச்சிருக்கீங்களா? ஆசாரியனிடத்துல போய் உன்னை காண்பி. நான் ஆசாரியன், நான் ருசிச்சதை என்ன செய்யக்கூடாது? சொல்லாம இருக்கக்கூடாது. அவர் கட்டளையின்படி இந்த ஊழியத்தை நடத்துறதை பெற்றுக்கொண்டதை சொல்லாம இருக்கக்கூடாது. அவர் வார்த்தையின்படி ஓடுகிறதை நடத்துகிறத சொல்லாம இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் இன்னும் நிறைய கேள்வி. ஆனால் அப்படித்தாயா அவர் கட்டளையை மதித்து நடக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல. கட்டளையை மதித்து நடக்கிறத விட கட்டளையை சொல்லி சொல்லி நடங்க. இல்லை இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனுஷனுக்கு உணர்வு வரணுங்கிறதுக்காகவே சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிருகங்களோடு ஆண்டவர் கட்டளை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யோனாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்களேன். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப எனக்கு தெரியாத யோனாவா, எங்கள் பக்கத்து விட்டாலே கார் டிரைவரு, பைக் டிரைவரு, கம்பெனியில் வேலை பார்க்குறாருல யோனா, அப்படியா இருக்கலாம், சந்தோஷம். கடைசி வசனம் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டாரு? மீனுக்கு. மீனுக்கு. அது கேட்குது, நம்ம கேட்குறோமாங்க? கேட்டால் அவங்க வாழ்க்கையில் ஏன் வெறுமை இருக்க போகுது, வறுமை இருக்க போகுது, கஷ்டம் இருக்க போகுது, கொடுமை இருக்க போகுது, கண்ணீர் இருக்க போகுது? உண்மையா சொல்றேன் பிரதர், உண்மையா சொல்றேன். ஒருவர் கிறிஸ்துவ அடிச்சுவடுகளை மட்டும் முழுமையா பின்பற்றி நடந்தா சொல்றேன், இந்த உலகமே பஞ்சத்தில் கடந்தா கூட சரி, இந்த உலகமே பஞ்சத்தில் கடந்தாலும் சரி போஷிக்கப்படுவீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சாட்சி, கொரோனா பற்றி. ஊரெல்லாம் ஊழியம் தடைப்பட்ட போனாடி கூட என் ஊழியம் ஒரு நாள் கூட என் சகோதரருடைய சப்போர்ட்னாலையும் உங்களை போன்ற அநேகருடைய சின்ன சின்ன காணிக்கையினாலும் கொரோனா பீரியடில் 2 வருஷமும் ஒரு ஆராதனை கூட ஆன்லைனில் தடைப்பட்டதே இல்லை. ஒரு நாள் கூட விழுந்து போனதில்லை. எனக்கே கொரோனா வந்துச்சு, ஆனால் தடைப்படலை. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மீனுக்கு கட்டளையிட்டாரு, அது முழுங்கிட்டு போயிடுச்சு. பாருங்க ஆண்டவர் எவ்வளோ கிரேட்டுங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு விளங்க வைக்கணும்னா 4வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். 4 யோனாவில் 4வது அதிகாரம் கடைசி அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. செடிக்கு கட்டளையிடுறாருங்க, அது கேட்குது, நம்ம கேட்கல இன்னும். ஆனால் பேச்சுக்கு மட்டும் பெரும் பேச்சா பேசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். முழுமையா அதை நம்புனீங்கன்னா, முழுமையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்பதை அறிந்திருந்தீங்கன்னா, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவர் எப்படி கட்டளையிட்டு சொன்னதெல்லாம் நடக்குதோ, நீங்க கேட்கிறதும் நீங்க செய்கிற காரியத்தையும் வாய்க்க செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. 4:7 நல்லா இருக்கும் பாருங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்தை. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ஆமென். அதுக்கு முன்னாடி வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. யோனாவின் மேல் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கும்படி ஒரு ஆமணக்குக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அப்படித்தானே போட்டிருக்கு? ஆமணக்கு செடிக்கு. திரும்ப அதே செடிக்கு அரிச்சு போடுறான்னு கட்டளை கொடுத்தாரு, அதை அரிச்சு போட்டுச்சு. கட்டளை. என் அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் அவர் கட்டளை பெற்று வந்து நம்மை மீட்டார். யாராவது மறுக்க முடியுமா? பிதாவிடத்தில் கட்டளை பெற்று வந்து அவர் நம்மை மீட்டார். அவர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எப்படி கடைபிடிச்சிருக்கிறோம்? இல்ல, அவர் தான் சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்னு. தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சு, என் வாழ்க்கையில் நடக்கும்னு நம்பி இருக்கிறேன். அப்படியாவது நிற்க முடியுதா? சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா மற்ற லூக்காவோட மார்க்கில் கொஞ்சம் ரொம்ப அழகாக விசேஷமாக போட்டிருப்பாங்க. 1வது அதிகாரத்தை எடுத்துகிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். 1வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் பாருங்கள். 22வது வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 22லிருந்து வாசிக்க கேட்போம். அவர் வேத பாரகரை போல போதியாமல். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், இங்க கவனிக்கணும் நீங்க. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், அதே அதிகாரத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணுவேன். உண்மையா நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய காரியங்களை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்றதுனால தான் எனக்கு நடக்குது. சரி, வாசித்துருங்க வசனத்தை. அவர் வேத பாரகரை போல போதிக்காமல் அதிகாரம் உள்ளவர். அதனாலதான் செடிக்கு கட்டளை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. மீனுக்கு கட்டளை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆமென். ஆமென். கடலுக்கு கட்டளை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆமென். ஆமென். அப்ப நமக்கு கட்டளை கொடுத்தது நிக்குமா நிக்காதா? நிக்கும்னு சொன்னா நிக்கும், நடக்கும்னு சொன்னா நடக்கும், கிடைக்கும்னு சொன்னா கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொன்னா கிடைக்காது. சில பேருக்கு சொல்லும் போதே அரை மாத்திரையா உள்ள போய் பேசும் வாய்ஸ். இந்த பாடும்போது சொல்லுவாங்க, ஒரு அரை நோட்டு சேர்த்து பாடுங்க, அப்படித்தானே? ஸ்கேல் வைக்கும்போது அண்ணன் சொல்லுவார், தம்பி ஒரு அரை நோட்டு சேர்த்து வாங்க, பாஸ்டர் ஒரு அரை நோட்டு சேர்த்து வாங்க அப்படிம்பார். எனக்கு ஒரு நோட்டும் தெரியாது, ஆனாலும் கர்த்தர் கிருபையினால இவங்களை போல பிள்ளைகள் அண்ணமார்களோட சப்போர்ட்னால பாடிட்டு இருக்கேன், கர்த்தர் இரக்கத்தினால. சரி, வாசிருங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எனக்கு 28 வரைக்கும் தேவைப்படுது. அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுறவங்களா தான் இருக்கிறோமே தவிர நம்ம இச்சிக்கிறவர்களா, நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் இல்லை. நம்ம வாஞ்சிக்க மாட்டோம். அதான் பிரச்சனையே. நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம வாஞ்சிக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாஞ்சி உள்ள ஆத்மா தான் என்ன செய்யும்? செழிக்கும். அதனால தான் அவன் வாஞ்சிச்சு சொன்னதான், ஜனங்கள் பயப்படுங்களே, ஜாதிகளே பயப்படுங்களே, அவர் என்ன சொன்னாலும் ஆகும். அல்லேலூயா. அவர் என்ன கட்டளையிட்டாலும் அது அப்படியே நிக்குமியா அப்படின்னு வாஞ்சித்தான். அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே உறுதிப்பட்டுச்சு. 1 சாமுவேலில் நம்ம அதிகமாக தியானிச்சிருக்கோம்ல, எடுக்க வேணாம், அதிகமாக தியானிச்சிருக்கல. ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, அதையெல்லாம் என் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தாருல. இந்த பெலிஸ்தியன் என்னையா அப்படியே ஒரு கூழாங்கல்ல ஒப்பு கொடுத்தாரு. அதுதான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீங்கள் இப்படி என்னைக்கும் நம்புறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, தரித்திரம், சண்டை, சச்சரவு, குடிவரி, நாவி எதுவாக இருந்தாலும் போகும். என்னதான் ஜெபம் பண்ணாலும் குடிக்கிறத விட மாட்டான் பிரதர் அப்படின்னா போகாது. நான் ஜெபம் பண்ணுவேன், என் மகன் குடிவரியிலிருந்து மாறுவான். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த குடிவரியின் ஆவி அவனை விட்டு போவதாக. ஏன்னா அது அதிகாரமுள்ள நாமம். அதே அதிகாரத்தை என்னையும் சீசனாக்கி என்னையும் பிள்ளையாக்கி கொடுத்துருக்கிறார். சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகும்போது கை நீட்ட மாட்டேன். நான் அதிகாரம் எனக்கு கிடைக்காது. அதே அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா படித்தவங்க, பணக்காரன், ஏழை, ரோட்டில் இருக்கிறவங்க யாரையும் பார்க்க மாட்டேன், தலைமையில் அப்படி கை வைப்பேன். அந்த அதிகாரத்தை சரியாக உபயோகப்படுத்துவேன். அந்த அதிகாரத்துக்கு பதில் எனக்கு உடனே கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க வசனத்தை. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. பிசாசுக்கு தெரியுதுங்க அவர் அதிகாரத்தை பத்தி, அவர் கட்டளையை பத்தி, அவர் சொல்ல போறதை சொல்லி கொண்டிருந்ததை பத்தி. நமக்கு தெரியல இன்னும். என்னமோ பிரதர் பேசும்போது நல்லா இருக்கு. இந்த வாரம் சூப்பரா இருந்துச்சு, இந்த வாரம் ரொம்ப டாப்பா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கா உங்களுக்காங்க? எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கும் வரணுமா? உங்களுக்கும் வரணும். அப்போ என்ன செய்யணும்? இவருக்கு கட்டளை கொடுத்த இந்த ஊழியம் நடக்குதுன்னா எனக்கு கட்டளை கொடுத்து இந்த பிரச்சனை சரியாகும், இந்த வியாதி மாறினும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிரதர் ஜெபிச்சிருக்காங்க, ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்க போகிறேன், மாறும். நம்ம அப்படிலாம் என்றைக்குமே நினைக்கிறது இல்லை. ஏதோ இருக்கு பிரதர், பாருங்க பிசாசு என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க, எப்படி பேசுதுன்னு பாருங்க. பிசாசுக்கு தெரியுது ஆண்டவரை பத்தி. அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே
எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களுக்கு உனக்கு என்னையா, எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்திருக்கிறீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பாருங்க. அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப திருப்பி நினைப்பு விட்ட வேண்டி இருக்கு. அவர் காற்றையும் கடலையும் அவர் வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வேற பெருசா இன்னைக்கு சத்தியமே வைக்கல சார், பெருசா வைக்கல, பெருசா வைக்க போறதும் இல்லை. சத்தியங்கிறது பேர்ல என்னத்தையே சொல்லி குழப்பறதை விட முக்கியம் அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அவர் கட்டளையிட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், குடும்பமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய வாக்குத்தத்த வசனங்களாலே ஒரு நல்ல தொழிலை பெற்றிருக்கிறீர்கள், நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் இடையிலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க கட்டளையிட்டது, நீங்க சொன்னதுனால நான் செய்யறேன், நீங்க சொன்னது ஆகும், நீங்க கட்டளையிட்டது நிற்கும், நம்புறேன், என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்களேன். திரும்ப அவர் சரி பண்ணியிருக்கார். சில பேர் எப்படி தெரியுமா, பாஸ்டர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, அவரை போய் பாவம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. என்கிட்டயே சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லலை பிரதர், ஒரு லோன் போட்டிருக்கேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன கடன் வாங்கி இதை செய்ய திரும்பி ஆரம்பிச்சிருக்கேன் பிரதர் அப்படிம்பாங்க. ஏன் அவர் கட்டளையிட்டு இருந்தால் திருப்பி ஏன் நீங்கள் லோனை போடுறீங்க, கடனை வாங்குறீங்க? அதுலேயே கொஞ்ச நாள் நிலைத்து இருந்தால் சரியாக செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா பூச்சி மீன் எல்லாத்தையும் சொல்லும்போது கேட்குது, நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், வாயை திறந்து முழுங்கிக்கோன்னு சொன்ன உடனே மீன் முழுங்குச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டத்து மத்தியில் இதை எப்படிங்க தொடர்ந்து செய்கிறது, கஷ்டத்தில் தொடர்ந்து எப்படி செய்கிறது கேள்வி கேட்போம். சரி வாசிங்க, பிசாசு என்ன சொல்லுது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். வாசிங்க தொடர்ந்து. நீ தேவனுடைய பரிசுத்தரது சத்தமிட்டான். ஆமென். அதற்கு இயேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுற இடத்துலயும் ஆமா அங்க நடந்துச்சாமல பிரதர், எல்லா ஆவியில நிறைஞ்சாங்களாம் பிரதர், எல்லா டிவியில பார்த்தோம் பிரதர், இவ்வளவு ஜனங்கள், எத்தனை சாட்சி. நீங்க என்னைக்கு சாட்சியா மாற போறீங்க? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிக்கணும், நான் நம்புறேன், நான் சாட்சி. என்னைக்கு ஆக போறீங்க? அவர் கட்டளைகளை அப்படியே தாவீது நம்பினார் இல்லையா? இல்லை அவர் கட்டளையிட்டு இருக்கிறதுனால நான் இந்த கோலியாத்தை முறியடிப்பேன், நான் இந்த சவுல முறியடிப்பேன், நம்பினால எல்லாம் நடந்துச்சுல. அப்ப நீங்களும் எனக்கும் கூட அவர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது நடக்கும். சரி, இன்னும் ஒரு வசனம் வாசிச்சிருங்க, நல்லா இருக்கும் பாருங்க, தொடர்ந்து முடிச்சிருவோம். வாசிங்க. இந்த உபதேசம் எப்படிப்பட்டது என்று இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆமென் தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நல்லா பேசுறாரு, நல்லா பயங்கரமா இருக்குங்க. அந்த பயங்கரமான தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்படுவார். உங்களை குறித்தும் அவர் சொல்லுகிறது ஆகும், கட்டளையிடுகிறது நிற்கும். என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்தில் வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என் வீட்டில் திருமணம் நடக்கும் சொன்னீங்கன்னா நடக்கும். இந்த மாதமும் போயிருச்சு, அடுத்த மாதமும் போயிரும் போல தெரியுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்கிட்ட அதிகாரத்தோட இல்லை கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். வாங்க. ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும்னு சொல்றதுக்கு எத்தனை அடையாளங்களை சகோதரர் சொன்னாரு. நான் உம்முடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளை, தாவீதுக்கு மட்டும் இல்லையா, யோசுவாவுக்கு மட்டும் இல்லையா, நோவாவிடத்துல மட்டும் இல்லையா, தானியேலுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லையா, எலியாவுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ விசுவாசிகள் இல்ல, ஏன் குடும்பத்தில் நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிடும் நிற்கிறேன், வியாதியை ஒன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எடுத்து போடுங்க, நீயும் கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லியிருக்கீங்களே, நான் நம்புறேன், என் குடும்பத்துக்கு கடன் அடைக்க ஒரு புதிய வழிவாசலை திறந்து கொடுப்பீங்க, நம்புறேன், உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தானே பிள்ளைகளை கொடுத்தீங்க, இந்த வருஷம் நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என்ன செய்வேன்னு கலங்கிறத விட
கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என் பிள்ளைகளை நடத்துவார், அவர் கிருபையினால நிலைநிற்பேன், நான் நம்புறேன். நீங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீங்க, நல்ல சூழ்நிலைகளுக்குள்ள நடத்துவீங்க, நம்புங்க. இயேசுவே, என் நாமத்தை நம்புகிறவன், என் நாமத்தை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அந்த அதிகாரத்தை வச்சுதானே பல காரியங்களை உங்களுடைய வல்லமையா ஊழியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். இந்த பாஸ்டரும் சேர்ந்து நான் நம்புறேன், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை போஷிக்க, என் பிள்ளைகளை படிக்க வைக்க, என் பிள்ளைகளை நடத்த, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்த, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை எடுத்து கொடுக்க, நான் நல்ல தொழில் செய்ய நீங்க சொன்னது நிறைவேற்றுவீங்க நான் நம்புறேன். நீங்க கட்டளையிட்டது நடக்கும் நம்புறேன். இதுவரைக்கும் இருந்த சோர்வுகள், இதுவரைக்கும் இருந்த பலகீனங்கள், இதுவரைக்கும் இருந்த அசௌகரியங்கள், அஜாக்கிரதைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, பலனுள்ளவனாயினும் பலனற்றவனாயினும் உதவி செய்வது லேசான காரியம், நான் நம்புறையா. ஒரு கல்லுக்கு வல்லமை கொடுத்ததை பார்த்துதான் அவர் எழுதியிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும், நம்புறேன். நீங்க கட்டளையிட்ட எத்தனை வாக்குத்தத்தம் உண்டோ, எனக்கு எங்க பாஸ்டர்ஸ் மூலமா கிடைச்சது, நான் போற சபையின் மூலமா கிடைச்சது, இந்த சபையின் மூலமா கிடைச்சது, இப்பவும் நிறைவேற நம்புறேன்னு சொல்லுங்க. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி அநேக குடும்பத்தில் மரித்து போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, விட்டு போயிருக்கிற, உலர்ந்து போயிருக்கிற, பட்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் அவர் உயிர்த்தெழ பண்ணுவார். யோர்தான் நின்றதை போல உங்க குடும்பத்தில் நிக்கிற சாட்சி கேட்பீங்க, நிக்கிற சாட்சி கேட்பீங்க. உடன்படிக்கை சுமந்து வர்றவங்க வர்ற வரைக்கும் நின்னதை போல அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்க குடும்பத்தில் கஷ்டம் கண்ணீர் இருந்துச்சுனாலும் இப்ப நீங்க விசுவாசிக்கும் போது, அந்த நிறைவேறுவதற்கு இடம் கொடுக்கும் போது திரும்ப எழுந்திருப்பதற்கு அவர் கிருபை செய்வார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு கட்டளை பெற்றவனாய், இந்த வார்த்தை செய்வதற்கு இரக்கம் பெற்றவனாய், கட்டளை பெற்றவனாய், ரொம்ப பெருசா பேசிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் இரக்கத்தினால் கட்டளை கொடுத்ததுனால பேசியிருக்கேன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்னு சொல்லி நம்பினவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்துச்சு. இப்போ நம்ப போற எனக்கும் நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். உங்க ஒவ்வொருவருக்கும் நடக்கணும்னு நான் ஜெபிக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க, அநேகருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்க சொல்ல அங்க அமைதி உண்டாச்சு, நீங்க சொல்ல காகம் போய் சாப்பாடு கொடுத்துச்சு, நீங்க சொல்ல ஆமணக்கு செடி நிழல் கொடுத்துச்சு, நீங்க சொல்ல யோர்தான் குவியா நின்னுச்சுயா. இப்பவும் உங்க நாமத்தினால உங்களுடைய பிள்ளைங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறாரு, அந்த இயேசு இன்னைக்கு என்ன நடத்துவாரு, அந்த நாமத்தில் நான் கேட்கும்போது எனக்கு கிடைக்கும்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, தொழிலை குறித்து, அவங்களுக்கு இருக்கிற வியாதியை குறித்து ஏதோ உம்முடைய பாதத்தில் கட்டளையிட்டு கேட்குறாங்களோ ஐயா. நீங்க மனிதனை போல மனமாறாத தேவன், நீங்க மனிதனை போல சொல்லியும் செய்யாம இருக்கிற தேவன் அல்ல ஐயா, சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஐயா. அப்படியே நிறைவேற்றி உம்முடைய ஊழியத்துக்குன்னு ஒரு சாட்சி எழுப்பி, பிரதர் கர்த்தருடைய வார்த்தையை நான் அப்படியே விசுவாசித்தேன் பிரதர், இயேசு நாமத்தில் கேட்டேன் பிரதர், என் குடும்பத்துக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்லி உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தை துதிக்க தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட சாட்சிகள் எழுப்பி ஒவ்வொரு குடும்பத்தை வாளாக்காமல் தலையாக்க வேண்டும் என்று, கீழாக்காமல் மேலாக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அனுப்பப்பட்டவனாய், உம்முடைய உக்கிரானம் உள்ளவனாய் ஒவ்வொரு குடும்பத்துக்காக யாருடைய முகத்தை நிறத்தையும் பார்க்காம என்னை நடத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.